ஜல்லிக்கட்டு நடத்த வலியுறுத்தி மதுரையில் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல்களை விவரிக்கிறார் செய்தியாளர் சிந்தலை பெருமாள். தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டும், அதற்கான முயற்சிகளை மத்திய மாநில அரசுகள் எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த ஒரு வாரமாக மாணவர்கள் போராட்டம் வலுப்பெற்றிருக்கிறது. இன்று அதிகாலை 7 மணி முதலே இங்கே மாணவ மாணவிகள் ஆங்காங்கே குழுமி கிட்டத்தட்ட ஒரு 600க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள். அவருடைய கோரிக்கை ஜல்லிக்கட்டுக்காக ஒரு தனிச்சட்டம் இயற்றுங்கள் என்ற கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள். அவருடன் நேரடியாக கேட்போம். இப்போ ஜல்லிக்கட்டு தொடர்பான ஒரு முக்கியமான கோரிக்கையா நீங்க என்ன வைக்கிறீங்க? முக்கியமான கோரிக்கை என்னன்னா, எங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேணும். அது ஏன்னா ரெண்டு விஷயம் தாங்க. ஒன்று நம்ம வேளாண்மை, இன்னொன்று நம்மளுக்கு பால் கிடைக்காது. இந்த ரெண்டும் போச்சுன்னா அவ்வளோதான். நம்ம நாட்டு இருக்கிறதுக்கான அடையாளமே இன்னும் சில பல வருஷத்துல போயிடும். அதனால எங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேணும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ ஜல்லிக்கட்டுக்கு எதிரான, அதாவது ஜல்லிக்கட்டு தொடர்பான வழக்கில் இந்த ஜல்லிக்கட்டு நடப்பதற்கு எதிரான ஒரு தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தில் வறுமையானால் வராது, வந்துருச்சுன்னு வைங்களேன், அப்போ நீங்கள் என்ன மாதிரியான ஒரு கோரிக்கை மத்திய அரசுக்கு வைக்க விரும்புறீங்க? இப்போ மத்திய அரசு தான் அந்த எல்லா விலங்குகள்லாம் பட்டியலிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பட்டியலில் மாடு இருக்கனால தான் இப்படி ஒரு பிரச்சனையே வந்தது. ஸோ நீங்கள் தானே இதை இன்க்ளூட் பண்ணீங்க, நீங்களே இதை வெளியெடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். நாங்கள் கண்டிப்பாக நடக்கும் நம்புறோம். நடக்கலாம், கண்டிப்பாக இந்த போராட்டம் திரும்பவும் தொடருவோம். அதாவது ஜல்லிக்கட்டுக்காக இதுநாள் வரை போராட்டங்கள் நடைபெற்றதை தாண்டி இது வேறொரு கோணத்தில் எடுத்து செல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டும், அது ஒரு விவசாயிகளுக்கான ஒரு போராட்டம், விவசாய நாட்டு மாடுகளை காப்பாற்றும் ஒரு போராட்டம். நாட்டு மாடுகள் அழிந்தால் விவசாயம் அழியும், விவசாயம் அழிந்தால் உரங்கள் சந்தைப்படுத்தப்படுகிறது, இதனால் விவசாய நிலங்கள் ஒன்றும் இல்லாமல் போகிறது. எனவே இது எல்லாத்திற்கும் முக்கியமான ஒரு காரணமாக இருப்பது அதாவது நாட்டு மாடுகள் என்கிற காளைகளை பொலிகளை உருவாக்கும் இடம் ஜல்லிக்கட்டு. ஆக ஜல்லிக்கட்டு என்கிற ஒன்றை அழித்து விட்டால் ஒட்டுமொத்த இயற்கை வளத்தையும் தமிழுடைய பாரம்பரியம் அனைத்தையும் ஒழித்து விடலாம் என்கிற ஒரு நோக்கத்தில் பன்னாட்டு நிறுவனங்கள் செயல்படுவதாகவும் அவர்களது உரங்களை சந்தைப்படுத்துவதற்கான ஒரு சூழ்ச்சியாகவும் இதை மாணவர்களை தெரிவித்ததை நாம் பார்க்க முடிகிறது.